அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 2ல் கற்பவை கற்ற பின் குருவினா சிறுவினா நெடுவினா இந்த பகுதிகளுக்கான வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். திருக்குறள் பகுதியில் இங்கே பாருங்கள், கற்பவை கற்ற பின்னில் படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இங்கே 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க, இங்கே படம் கொடுத்துருக்காங்க. இதற்கு பொருத்தமான திருக்குறள் எது வரும் அப்படின்னா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இந்த திருக்குறள் தான் இந்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறள். 2 பாருங்கள், கடலின் பெரியது. கடலின் பெரியது எது அப்படின்னா, பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி. அடுத்து 3 பாருங்கள், பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது நாலடியார் பாடல் கொடுத்துருக்காங்க. நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பயன் அல்லது வேல் நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாலடியார் பாடலுக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. இதுதான் விடையாக வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கீழ்காணும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை தேர்ந்தெடுக்கின்றது. இங்கே புது கவிதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது, உயர் அலுவலரின் வருகை அலுவலகமே அல்லாடும் அவருடைய சினம் அனைவரும் அறிந்ததே. கோப்புகளை விரைந்து முடிக்க ஒழுங்கு செய்ய நேரத்தில் இருக்க வேண்டும். விரைகிறது மனம் பரபரப்பும் மனவழுத்தமுமாய் வண்டியை எடுக்கிறேன் காலை கட்டி கொள்கிறது குழந்தை போ அந்த பக்கம் உதறி செல்கிறேன் குழந்தையைன்னு இருக்குது. இந்த புது கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா, செல் இடத்து காப்பான் சினங்காப்பான் அல் இடத்து காக்கின் என் காவாக்கால் என். இந்த திருக்குறள் தான் இந்த கவிதைக்கு பொருத்தமானது. அடுத்து பாருங்கள், வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது, செய்யாமல் செய்த உதவி. அதாவது நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்போ விடை என்ன வரும்னா, செய்யாமல் செய்த உதவி. அடுத்து பார்க்கலாம், பொறுத்துகளை பாருங்கள். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன். இதற்கான என்ன வரும் விடை, தெய்வத்துள் வைக்கப்படும். பயன்தூக்கார் செய்த உதவி, அதுக்கு என்ன விடை வரும், பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. சினம் பார்த்தோம் அப்படின்னா, சினம் சேர்ந்தாரை கொல்லி. காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிது. இதுதான் இதற்கான விடை. அப்போ விடை தான் சரியாக வரும். அடுத்து பாருங்கள், சொற்பொருளை கண்டறிந்து எழுதுக. அதாவது, வெகுளி புனை ஏமம் திரு. இதோட பொருள் பார்க்கலாம். இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, வெகுளினா கோபம் சினம், புனை தெப்பம், ஏமம் பாதுகாப்பு, திரு செல்வம். இதுதான் இதோட பொருள். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. அன்பும் அரணும் அப்படின்னா என்னென்னா, அப்படின்னு முடியறனால இது எண்ணும்மை. சரியா? நன்கலம்னா என்னது, என்னது நன்மை. இப்போ பண்பு தொகை. அடுத்து மறத்தல், அள்ள முடியுது. நம்மளோட இதில் அல் அப்படின்னாவே தொழிற்பெயர். விகுதி அள்ள முடிகிறப்ப தொழிற்பெயர். அடுத்து உலகுனா ஆகு பெயர். அடுத்து செல்லிடத்து, புணர்ச்சி விதியை நிரப்புகன்றிருக்கு. இதை எப்படி பிரிக்கலாம், செல் கூட்டல் இடத்து. இதோட புணர்ச்சி விதி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், செல்லிடத்து, செல் கூட்டல் இடத்து. விதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி செல் கூட்டல் இல் கூட்டல் இடத்து என்றாகியது. இந்த விதி பாருங்கள், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இல் கூட்டல் லி செல்லிடத்து என்று புணர்ந்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், பகையும் உளவோ பிற. பொருளை எழுதுக. இதோட பொருள் பார்க்கலாமா? பக்கைய 45லேயே இருக்குது, பார்க்கலாம் அதோட பொருள். இங்கே திருக்குறள்லே இருக்குது பாருங்கள். முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. அதான் பகையும் உளவோ பிறரோட பொருள். சரியா? இதை எழுதிக்கலுங்க. அடுத்து குருவினால் 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இதற்கான விடை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நம்ம திருக்குறளில் 43வது பக்கத்தில் 2வது குறளை பாருங்கள். முயல்வாருள் எல்லாம் தலை அப்படிங்கிறது யாரை சுட்டுகிறார்? அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னா, விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவரையே
முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் சுட்டுகிறார். நம்ம இந்த மாதிரி விடையாக எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது பாருங்க, ஞாலத்தின் பெரியது எது? இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க 5வது திருக்குறளில் பாருங்கள், செய் நன்றி அறியதல்ல, உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். இதுதான் விடை. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா கேள்வி பதில் எழுதுறதுனால அதில் இருக்க விடையே சரிதான், அதவே கூட எழுதலாம். இருந்தாலும் கேள்வி பதில் நம்ம எழுதுறதுனால ஞாலத்தின் பெரியது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவியே ஆகும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அல்லது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது உலகை விட பெரியதாகும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, மறக்கக்கூடாதது எது, மறக்கக்கூடியது எவற்றை? இதற்கான விடை பார்க்கலாமா? அதாவது ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது, அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும். இதை விடையை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க 4, செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை? இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது தம்மிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறர் பொருளை விரும்பாமல் இருத்தல் வேண்டும், இந்த மாதிரி எழுதலாம். அல்லது பிறருடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தலே ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருப்பதற்கான வழி என வள்ளுவர் கூறுகிறார். இந்த 2 பதிலில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்க, சினத்தை ஏன் காக்க வேண்டும்? இதற்கான விடை பாருங்க. ஒருவன் தன்னை காக்க வேண்டும் என்றால் சினத்தை காக்க வேண்டும், இல்லாவிட்டால் சினம் நம்மையே அழுத்திவிடும். இந்த மாதிரி 5வது கேள்விக்கான விடை எழுதிக்கலாம். அடுத்து சிறுவினால அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குகின்றிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்திலே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் வரக்கூடிய அணி எது அப்படின்னா நிரல் நிறை அணி. இங்கேயே இருக்குது பாருங்கள், புத்தகத்திலே நம்மளுக்கு குறள் எண் நிரல் நிறைய குறள் எண் 1 இந்த குறள் தான். அப்போ என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு நிரல் நிறை அணி எழுதிட்டு அணி விளக்கம் அணி பொருத்தம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அணி விளக்கம்னா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளச் செய்வது நிரல் நிறை அணியாகும். அணி பொருத்தம் அன்பும் அறனும் உடைய இல்வாழ்க்கை என்று கூறிவிட்டு அதற்கு இணையாக பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அது அமையும் என வரிசை முறைப்படி பொருள் கொள்ளுமாறு வருவதால் இது நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு மாடல் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணியாகும், இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அணி இலக்கணம் அணி பொருத்தம் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? புத்தகத்தில் இருக்கிறதே எழுதினாலும் சரிதான், இல்லை இங்கே கொடுத்துருக்கேன் இந்த விடையும் சரிதான், எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள், இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது ஒருவன் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டியும் அறச்செயல்கள் செய்தும் வாழும் இல்லற வாழ்வை பெறுவான் என்றால் அவன் இல்வாழ்க்கை அன்பினால் உருவான நல்ல பண்பையும் அறச்செயலினால் உருவாகின்ற நல்ல புகழாகிய பயனையும் அடைவான். அறத்தின் இயல்போடு இல்லற வாழ்க்கையை வாழ்பவன் முயற்சி செய்து புகழுடைய விரும்பும் எல்லாரை விடவும் தலை சிறந்தவன் ஆவான். அடுத்து, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ வேண்டும், அவ்வாறு வாழ்ந்தால் வானுலகத்தில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவர். நீங்கள் இது எழுதிக்கலாம். இது எழுதுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு நான் இன்னொரு விடையும் கொடுக்குறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது பண்பும் பயனும் போட்டு அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, முயல்வாரூர் எல்லாம் தலை, அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். வானுலக தெய்வம், உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து இப்போ பார்த்தோம்னா அந்த விடை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், முதல் பக்கத்துலேயே 3 திருக்குறளோட பொருள் இங்கே இருக்குது. இதவே கூட நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். சரியா? 3 பாயிண்ட் இருக்குல்ல, இதோட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குறள் வழி விளக்குகன்னு இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது கைமாறி ஈடாகாது, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகம் விண்ணுலகம் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. அடுத்து, உலகத்தை விட பெரியது, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. தக்க காலத்தில் ஒருவன் செய்த உதவியானது சிறியதாக இருப்பினும் அதன் பயனை நோக்கும்போது அது இவ்வுலகத்தை காட்டிலும் மிகவும் பெரியதாகும். அடுத்து, கடலை விட பெரியது,
பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரியது. பயனை ஆராய்ந்து பாராமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் சிறப்பை ஆராய்ந்து பார்க்கின் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா செய் நன்றி அறிதல் இருக்குல்ல, இதில் பாருங்கள் இந்த குறளோட பொருள் பார்த்துக்குங்க. இந்த குறள் எழுதி கூட நீங்கள் எழுதலாம், எழுதி இந்த பொருள் எழுதிக்கலாம். சரியா? இதற்கான விடையை இதை எழுதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக வேணும் அப்படின்னா அந்த குறள் எழுதலை விண்ணுலகம் மண்ணுலகம் ஈடாகாதுன்னு போட்டு தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகம் விண்ணுலகம் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகுதுன்னு எழுதிட்டு இந்த மாதிரி உலகை விட பெரியது கடலை விட பெரியதுன்னு போட்டுட்டு இந்த மாதிரி அதோட பொருளை மட்டும் நீங்கள் கூட எழுதிக்கலாம் இதுக்கான விடையை. சரியா? அடுத்து பாருங்கள், சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எழுதலாம். மறத்தல் வெகுளியை தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். பகையும் உளவோ பிறனா முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்கிற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. தன்னையே கொள்ளும் சினம். ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சினம் நம்மையே அழுத்திவிடும். சினம் என்னும் கொல்லி சினம் தன்னை சேர்ந்தவரையும் அளிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு விடை கொடுத்துருக்கேன், இதையும் பாருங்கள். அதாவது ஒருவனுக்கு தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்றால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் இருத்தல் வேண்டும். அது மாதிரி இங்கே 3 பாயிண்ட் இருக்குது, இது அப்படியே பார்த்துக்குங்க. 4 பாயிண்ட் இருக்குது. சரியா? இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் குறளில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வந்துள்ளது என்பதை விளக்குக. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புண்ணியை சுடும். பார்க்கலாமா? இதுவும் நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. ஏகதேச உருவக அணி, அதாவது இக்குறட்பாவில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுதிட்டு அணி விளக்கம் அணி பொருத்தம் ரெண்டுமே இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணியாகும். அணி பொருத்தம் இனத்தை தெப்பமாக உருவகம் செய்த வள்ளுவர் உலக வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தவில்லை. எனவே இது ஏகதேச உருவக அணிக்கு பொருத்தமாயிற்று. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சரியா? பார்த்துக்குங்க. இக்குறட்பாவில் ஏகதேச உருவணி பயின்று வருகின்றதுன்னு எழுதிட்டு அணி இலக்கணம் அணி பொருத்தம் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை புத்தகத்தில் இருக்கிற மாதிரி கூட இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம் நெடுவினா. நெடுவினால பாருங்கள், செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுகன் இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முதல்ல முன்னுரை எழுதிக்கலாம். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும். அவ்வாறு செய்வோரை மறவாமல் அவர் செய்த நன்மையை போற்றுவது சிறந்த அறமாகும். வையகும் வானகும் ஈடாக தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த செய் நன்றி எறிதல் இருக்குல்ல, அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த பொருளாக இருக்கும். அந்த பொருளை படிச்சிங்கனாவே இதை ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிடலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஞாலத்தின் மான பெரிதில் உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியதாகும். கடலினும் பெரிது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். அடுத்து திணை பனை ஒருவர் திணையளவாகிய சிறிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனை பனையளவாக கொண்டு போற்றுவர். அடுத்து மறப்பதும் மறக்கக்கூடாததும் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதென்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. உய்வுண்டு உய்விலை எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவர்க்கு உய்வே இல்லை. அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். உதவியில் சிறியது பெரியது என்பது இல்லை. நமது துன்பத்தில் நமக்கு உதவியவரையும் அவர் செய்த உதவியும் நாம் என்றுமே மறக்கக்கூடாது. செய் நன்றியறிதல் வாழ்வின் தலையாய அறம் என்பதை மேற்கண்ட வள்ளுவரின் குறட்பாக்களின் வாயிலாக அறிந்து கொண்டோம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்கின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதுக்கு முன்னுரை இந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம். உள்ளத்தில் உள்ள வெறுப்பும் பகையுமே வெகுளியாக வெளிப்படும். அது அருளுடைமைக்கு மாறானது. ஆகையால் அதற்கு இடமில்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். செல் இடம் அல்லிடம், அதாவது தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரை உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன. வெகுளியை மறத்தல் தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். அடுத்து பகையும் உளவோ முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. தன்னையே கொள்ளும் சினம் ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். சினம் என்னும் கொல்லி சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும். முடிவுரை
தீய குணங்களில் எல்லாம் தீய குணம் கோபப்படுதல். கோபத்தை ஒரு பொருளாக மதித்து வாழ்பவரை விரும்புவர் யாருமில்லை. அன்பின் வழி நின்று உயிர்களை நேசித்து குறைகளை களைந்து நிறைகளை பாராட்டி இன்சொல் பேசி வாழ்பவரின் பின்னே உலகம் செல்லும். எனவே யாருக்குமே பயன் தராத கோபத்தை விட்டொழித்து உள்ளத்தில் அன்பு கொண்டு வாழ்வதை வாழ்வை மேம்படுத்தும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் சுருக்கமாக எழுதணும் அப்படின்னா பாயிண்ட்டாக போனால் இந்த மாதிரி தொகுத்து எழுதுகிறப்ப விரித்துரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இது எல்லாமே உங்கள் புத்தகத்திலேயே இருக்குது. அதில் அந்த குறளோட பொருள் தான். அந்த பொருளை வச்சு நீங்களாக கூட எழுதிக்கலாம் விடை வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.